அடுத்த 5-10 ஆண்டுகளிலே பாஜக ஒரு ஜூனியர் பார்ட்னராக தான் தமிழகத்தில் இருக்கும். எப்படி தமிழக காங்கிரஸ் காலகாலமாக இங்கே கழகங்களை நம்பி இருக்கிறது, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பித்தான் இருக்கிறதோ, திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் எத்தனை தொகுதி சொந்தமாக ஜெயிக்க முடியும்னு கேட்டாக்கா காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பதில் சொல்ல முடியாது. அது போன்ற நிலைக்குத்தான் பாஜக தள்ளப்படுமா அப்படின்னா அதற்கான விடை தெரியவில்லை. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் அந்த அடிப்படையில் தமிழகத்தில் வேறு திட்டங்களை வைத்து மீண்டும் அண்ணாமலை கொண்டு வருவார்கள் என்று கொள்ளலாம். ஆனால் இப்போதைக்கு, அதாவது அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு அண்ணாமலை பிக்சரில் இருப்பாராங்கிறது தெரியலை. வரும் செய்திகள் இப்போ நிறைய ஊடகங்களில் பாஜக உட்கட்சி பூசல், அதே போல் வரும் தேர்தலுக்கு தேர்தல் பிரசார குழுவில் அண்ணாமலை இருப்பாரா இருக்க மாட்டாரா, அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா எடுக்க மாட்டாரா, இல்லை அவரே ஏதோ சில காரணங்களுக்காக கள அரசியலிருந்து சற்றே விலகி இருக்க ஆசைப்படுகிறாரா, இப்படி பல கேள்வி